வணக்கம். நான் 6th படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பா வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. தயிர் சாதம் அம்மா செஞ்சுட்டு மாம்பழம் கட் பண்ணி மட்டும் வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், நான் ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் மெதுவாக எனக்கு பிடிச்சதுன்னா அதை ரசித்து நல்லா மென்று சாப்பிட்ற ஆள். அந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா வந்துச்சு அம்மாவுக்கு கோபம். அவரை பஸ்ஸுக்கு அனுப்பணும், 8:30 மணி பஸ்ஸுக்கு அனுப்பணும், நீ பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக பார்த்து சாப்பிட்டுட்ருக்க, அவரை அனுப்பிட்டு சாப்பிட வேண்டியதானே, நான் சீக்கிரம் கட் பண்ணி வையின்னு திட்டினாங்க. அம்மாவே இப்படி திட்டாங்களேன்ட்டு அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது. எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுக்குறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டேன். அம்மா திட்டினதையே தாங்க முடியாது நான் அந்த அம்மா மேலே இருந்த கோபமா இல்லை மாம்பழத்து மேலே வச்சிருந்த பாசத்தை தூக்கி போட்டேனா என்ன தெரியல. ஏதோ தொடக்கூடாதுன்னு நினச்சி இன்னை வரைக்கும் தொடாமல் இருக்கேன். சாப்பிட்ணுன்னு தோணலை. நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க, அது அம்மாவே திருப்பி சொன்னாங்க, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிக்கிட்டேன் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மாற்றிக்க முடியல. ஆனால் இந்த வீட்டுக்கு கட்டிட்டு வந்து இதுங்கள்ட்டெல்லாம் படுற பாடு இருக்கே, கட்டினது ஒரு பக்கம், பெற்றது ஒரு பக்கம், அதுக்கு கட்டினதோட அம்மா ஒரு பக்கம், தங்கச்சிங்க ஒரு பக்கம், இதுங்கள்ட்டெல்லாம் மாட்டிட்டு பெண்களோட வாழ்க்கையை பாருங்களேன். அவங்க அம்மாவையே தாங்கிக்க முடியாத பொண்ணு யார் யாரெல்லாம் சொல்லி திட்ட எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் பக்குவமா? இன்னும் அம்மா இன்னும் நல்லா நிறையா சொல்லி திட்டி இருக்கணுமோன்னு இப்போ தான் தோணுது. சரியா தவறா நீங்களே சொல்லுங்கள்.